கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நியூ இயர் ஜனவரி 1 வாக்குத்தத்த செய்தியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தின்படி 2024 முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2024 தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவாராக. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10, 11, 12. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் கால்களால் நீர் பாய்ச்சி வந்தாய். எங்க? எகிப்து தேசத்துல. நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். நீ சுதந்திரிக்கிற போகிற தேசமோ அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2024 வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம், உன் சிந்தை, உன் சொல்லு, உன் செயல், உன் வீடு, உன் மன, உன் தோப்பு தரவு, உன் வானம், உன் பூமி, உன் சமுத் சகலத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நீ எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய். ஞானஸ்தானம், ஜலத்திலே ஞானஸ்தானம் செங்கடலை கடக்கிறதுக்கு அடையாளமாயிருக்கிறது. பாவத்துக்கு மரித்தாய், தேவி நீதிக்கு பிழைத்திருக்கிறாய். 2024 நீ சுதந்திரிக்க போகிற தேசம் கானான் தேசமாயிருக்க வேண்டும். ஆமா, நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இருக்கக்கூடாது. 2003 நிறைய எகிப்தின் வாழ்க்கை இருந்தது உனக்கு. எகிப்து என்றால் உலகம், பார்வோன் என்றால் பிசாசு. பிசாசு உன்னை ஜீவனம் கசப்பாக்கினான். 2023 2023 போல் இருக்கக்கூடாது. 2024 கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அதன் மேல், அந்த தேசத்தின் மேல், உன் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பத்தின் மேல் எல்லாம் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்குமா? ஆமா, சொன்னார் பாருங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். ஆமா, விசாரணை செய்து என்ன பண்றாரு? அடித்து நொறுப்பது கிடையாது, விசாரணை செய்து சரி செய்வது. ஆமா, கர்த்தர் விசாரிக்கிற கர்த்தர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எங்கும் போய் விசாரிக்கிறாரு. ஆமா, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறார். ஆமா, ஆதாமுக்குள் இருக்கிறவன் நன்மத்தையும் அறியத்தக்கவன் விசாரிக்கிறாரு. பாவம் மரணம் இருக்குது உனக்கு, விசாரிக்கிறாரு. என் ஜீவ சரீரத்தை தர உன் பேர் சொல்லி தேவன் தர உலகத்துக்கு பாவம்ட்டு மன ஓடி பசுத்தாய் ஊட்டப்படு. நீ காணாத தேசமாயிரு, எகிப்தா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இயேசு. அப்போ உபாகமம் 11:10 நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. நீ விட்டு வந்த 2003 போல் இராது, 2023 போல் இராது. அங்க நிறைய எகிப்து இருந்தாங்க. எகிப்து என்றால் பாவம், பார்வோன் என்றால் பிசாசு. எகிப்தின் அதிபதி பார்வோன், உலகத்தின் அதிபதி. அவன் ஜீவனை கசப்பாக்கினான் 2023. இப்போ 2024 1ஆம் தேதி, இன்னைக்கு ஜனவரி 1. இந்த வருடத்தின் துவக்கம் முதல் வருடத்தின் முடிவு மறையும் அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வாழ்க்கை கர்த்தர் விசாரிக்கணும். என்னை விடாம, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில் என் வார்த்தை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கணும். அதான் காணாத பாவமும் தேடும் ஓடுகிற நலமும் விஷாலுமான வாழ்க்கை, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, மகிமையும் கனமும் புகழ்ச்சி கீர்த்தி வெற்றி நேர்ந்த கானான் தேச வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எகிப்து என்றால் உலகம். ஆமா, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு பார்வோன் உன்னை ஜீவனை கசப்பாக்கி கொண்டிருந்தான். இயேசு வந்தார்.
பஸ்காட் ரத்தத்தினுடைய நிலைக்காலில் பூசி எகிப்திலிருந்து உடைய விடுதலையாக்கி விட்டார். 2023 உடைய விடுதலையாக்கி 2024 கானான் தேசமாக அவர் உனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமா, இது ஒரு கானான் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நிமிஷந்தோறும் விசாரணை தான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் அவனில் நிலைத்திருக்கணும். நிமிஷந்தோறும் விசாரணை. ஜனவரி 1 இன்னைக்கு 2024. ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாளும் அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், வேலை எல்லாத்தையுமே விசாரித்து தேவி நீதிட்டு உயிர்த்தல குத்துக்கிட்டே இருக்கிறார். இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன இருக்கலாம். ஆமா, இந்த வருஷத்துல ஜனவரி 2024 ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்தல் பரலோக ராஜ்யமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தமா இருக்கு. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு, இடைவிடாம கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் எப்போதும் கண்டினியூஸ் ப்ராசஸ். எக்காலத்தில் என்ன இருந்தோம் கிறிஸ்துக்குள்ளே இருப்பது. அந்த கிறிஸ்து சரி கிறிஸ்து ரத்தத்தை வேலை போட முடியாது. 2024 ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி 2024 ஜனவரி. இன்றையிலிருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வருஷத்தின் முடிவு மற்றும் கர்த்தர் விசாரிக்கிறாரா? கர்த்தர் விசாரிக்க தவறுனா பிசாசு வந்து விசாரிச்சிருப்பான். அவன் பாவத்தை மனத்தை கொடுத்துட்டு இருப்பான் அவனுக்கு. ஆமா, பிசாசு விசாரிச்சானாக்கா பாவத்தை மனத்தை கொடுத்து அதை தேவனுக்கு உலகத்தை காட்டுன்னு சொல்லிட்டே இருப்பான். ஒவ்வொரு 26 வருஷம் போயிட்டோம். அது எகிப்தி தேசம். அதுக்கு பேரு எகிப்தில் பார்வோனு உன்னை ஜீவனுக்கு கொடுமையா வேலை வாங்கினான்னு சொல்லப்பட்டிருக்குது. கொடுமை, வியாதி, வறுமை, திருடவும் கொல்லவும் அடிக்க ஒரு வேறுண்டு கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. அதான் கானான் தேசம். அதான் சொல்றாரு பாருங்க, உபாகமம் 11 அது ஒரு தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். தேசமே என்ன பிரச்சனை சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு பரிகாரம் ஜீவனுக்குள்ள கொடுக்கிறாரு. நன்மத்தை அறியத்தக்க கழி சாகவே சாவ. அதான் எகிப்து பிரச்சனை. அதில் கண்களிச்சமா ஜீவ சுய நீதி, அநீதி, பாவம், மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம் எல்லாம் இருக்குது. ஒரு விசாரணை பண்றாரு உனக்கு. 2024 இன்னிலிருந்து ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாள் விசாரணை. தேவி நீதி உயிர்த்தல், பாவத்துக்கு பரிகாரம், தேவ நீதிக்கு மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தல், தரித்திரத்துக்கு எல்லைட்டு ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், அவர் தருங்கள் ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்கு, ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். நீங்கள் ஜீவன தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஜீவ வார்த்தை தான் விசாரணை. அந்த ஜீவன தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் உன் பேர் சொல்லி, உன் மனைவி பேர் சொல்லி, உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி, உங்க விசுவாசிகள் பேர் சொல்லி, ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் பேர் சொல்லி, சொந்த பந்த ஜனங்கள் பேர் சொல்லி, தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு ஜீவ சொல்றேன், ஜீவ ரத்தம், தேவனுக்கு தனக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யம், தேவன் ஆதாம் கண்டினியூஸ் ப்ராசஸ். எக்காலத்து என்ன நேரத்தில் இந்த விசாரித்து பாவம் மரத்துக்கு விலைக்கு எகிப்தின் அதிபதி பிசாசுக்கு பாவம் கிடைக்கும். பாவம் தேடுவோடு நல்ல விசாரமாக காணாத தேசம் வாழி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். இந்த 2024 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் கானான் தேச வாழ்வு உண்டாகும். பாலும் தேடும் ஓடுகிற நல்லமும் விசாலமான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தம். 2024 ஆமா, நண்பர் தீமை வாழ்க்கையிலே வந்தாங்க. அது எகிப்து திருடன் கண்டிப்பா பார்வோன் ஜீவனை கசப்பாக்குவான். இங்க இஸ்ரவேல் ஜீவனை கசப்பாக 430 வருஷம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் பூசினாங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் பூசினாங்க. அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாசுவ தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே. மோசே வந்து விசாரிச்சான். விசாரிச்சு என்ன பண்ண, அவன் இலக்கத்துக்கு தக்கதாக விசாரணை பண்றான் பாருங்க. மோசே ஆதாம் வழியா பிறந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமான ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் சந்ததி. இவங்க ஒரு விசாரணை நடக்குது. விசாரணை அப்படியே குசல விசாரிக்கிறது கிடையாது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடு, 18 ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆட்டுக்குட்டி, அது ஆண் ஆட்டுக்குட்டி, அது ஜீவாட்டு 18 தான் இருக்கணும், ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அது 1 வயது, அது ஏசு அம்புக்குறி காட்டுது. அடிச்சு நிலைக்காலில் பூசு. அது சிலுவை மர உயிர்த்தையில் குடிக்குது. சங்காரத்தோடு ஓடியே போயிட்டான். பொண்ணோடு வெள்ளியோடு வந்தாங்க. எகிப்தியெல்லாம் கொள்ளையிட்டாங்க. செங்கடல் தானா விலகுது. யோர்தான் பின்னிட்டு போய் எரிக தரமா பார்வோன் சமுத்திரம் மாட்டே போனார்கள். அதான் விசாரணை. இல்லையா? அத கிறிஸ்துக்குள்ளே இருந்தா அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தார். இந்த எகிப்து தேசம் இந்த 2024 வருஷம் முழுதும் பாவட்டும் அந்த சமுத்திரம் மாண்டே போகும். அல்லேலூயா. மாண்டே போகும். பாவம் தேடு ஓடுகிற
நல்ல விசாலமான வாழ்க்கை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலும் தேவனும் ஓடுகிற நல்ல விசாலமான வாழ்க்கை கண்டிப்பா உண்டாகும். பாவம் மண்ணை ஓடிவிடும். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள், எக்காலத்து ஜபம் பண்ணுங்கள். என்னது நீங்க ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல பிதாவுக்கு உன் மனைவி பேசுவோம், கணவன் பேசுவோம், பிள்ளைங்க பேசுவோம், உம்முடைய சித்தம் தேவன் ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். எல்லாம் தான் அசுத்தாய் விட்டு பசுத்தாய் காண தேச வாய்ப்பு தான் உண்டாகணும். சாபம் போயிட்டு ஆசீர்வாதம், வறுமை போயிட்டு ஐஸ்வர்ய, வியாதி போயிட்டு சுகம் வரும். உண்மை அதான் விசாரிக்குதுன்னு அர்த்தம். சும்மா விசாரிக்காது, அப்படியே குசல் வைக்காது. பாவத்துக்கு மனத்துக்கு தேவி நீட்டு இதில் கொடுக்குறாரு உனக்கு. அதான் ஜீவ அப்பத்தை கொடுக்குறாங்க. சபை தான் காணான் தேசம். அங்கே ஊழிக்காரர் இருக்கிறாரு, மாசம் மாசம் கூப்பிட்றாரு. அப்பத்தையும் திராட்சை, அந்த அப்பத்தில் இயேசுக்கு சாப்பிட பரலோக ராஜ்யமே காணான் தேசமே இருக்குது. அது போய் தேவனுக்கு தனக்கு ஆதாமுன்னு முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காது கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. 24 மணி நேரம் வாரத்தில் 7 வருஷத்து 364 கிறிஸ்து, அந்த கிறிஸ்து தேவ பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அதை உன் பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காது கொடு, எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடு. தரித்திர பிசாசு எகிப்து ஓடிவிடும், பார்வோன் ஓடிவிடுவான். பாவலும் தேவனோடு நல்ல விசாலமான வாழ்க்கை உனக்கு உண்டாகையா. கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமாம், இந்த வருஷம் 2024 ஜனவரி 1 ஸ்டார்ட். இன்னைக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், கிறிஸ்துக்குள்ளே இறையா. அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யம் ஐயா. ஆமாய்யா, விசாரிக்கிறாரியா. தினமும் விசாரி. உன் மனைவி விசாரி, உன் கணவனை, உன் பிள்ளைகளை, உன் பாட்டன் பாட்டி பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, சொந்த பந்தம் எல்லாத்தையும் தேவனி பரலோகத்தையே கொடுக்குறாரியா. பாதாளத்தை நீ பரலோகத்தை தேவன் தர பாதாளம் நீங்க போயிடும். விசாரிக்க துடிக்கிறார் பசு தாவியாளர். பசு தாய் வரும்போது இயேசுவை தந்து இயேசு சாமியை கொடுத்து அனுப்புகிறார். அந்த இயேசுவை தேவனுக்கு ஆதாமும் முடிவெடுத்து குத்திட்டே இருந்த மாதிரி நீ காணான் தேச வாழ்வு உனக்கு உண்டாகும். சொல்றாரு பாரு, உபாகம் 11:10 நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம், நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போலிராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிக்கிறது, உன் கால்களால் நீர் பாய்ச்சி வந்தார். சுய முயற்சியில் கடினமாக இருந்ததாங்க எகிப்தில். இங்கே பாருங்க, நீ நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிறது. இது வானத்திலிருந்து மழை வருதான், ஜீவ தண்ணீர். பரலோகத்திலிருந்து இயேசு சாப்பிட பரமண்டலுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய இயேசு சாப்பிட வருது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா நீ ஒரு இஸ்ரவேலன். ஆமா, நன்மை தேம காரியம், நீ ஒரு எகிப்தியன். எகிப்துனா பிஷா, உலகம். பார்வோன்னா பிசாசு, உன்னை அட்ரஸ் கேட்டு திருடவும் கொள்ள ஐக்கியதான காரியமாக 2023 போல தான் இந்த வருஷம் இருக்கும். அதனால பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டதான் இயேசு தேவி நீதி உயிர்த்தது. பாவம் தேவனோட நல்ல விசாலமான தேசம், காணாம் தேசம் வாழ்வை கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொள். உன்னை விசாரிக்கிறார். எந்த பிரச்சனை, எந்த சிக்கல், எந்த வியாதி, எந்த சாபம், எந்த மண், எந்த தைரியம், பாவமா மரணமா, விசாரணை தேவி நீதி உயிர்த்தது. அதை உனக்கு கொடுக்கிறார். உன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டே வாய்நாளெல்லாம் பாவன்ட்டு மன ஓடிடும், பசுத்தாய் வரும். பாவம் தேடும் ஓடுகிற நல்ல விசாலமான வாழ்க்கை உனக்கு சொந்தமாகும். வருஷம் முழுதும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ளே உன்னை சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துருக்களை துன்பப்படுத்தி ஜபம் பண்ணு. நீ கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்து இயேசுக்கு சாமட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அது பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிறேன். என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். ஆமா, கீழ்ப்படியணும். இல்லைன்னா பிசாசு கற்பனை. எகிப்துனா நன்மத்தை மறியதுக்கு பாவம் பிசாசு அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடும். அது பிசாசு கற்பனை கேட்குது. நன்மத்தேம, நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி. தேவனுக்கு தனக்கு ஒவ்வொரு 24 வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாளும் அவர் திராட்சை செடி இனிமையாக இருக்கிறது. திராட்சை ரசம் குடிப்பதற்கு இனிமையாய் சுவையாய் இருக்கிறது. அதுதான் இயேசு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். திராட்சை செடி வேணானினாக்கா கசாய் செடி, வேப்ப செடி கசப்பா இருந்த பிசாசு கசப்பானவன். ஜீவனை கசப்பாகனாய் பார்வோன்னு இஸ்ரவேல் ஜன குடுமையாக வேலை. பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தைரியத்தில், வியாதியில் குடுமையாக ஜீவனை கசப்பாக்கினான் போடப்பட்டிருக்கு. அதான் பாவ வாக்க. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிடிச்சிட்டு நாளிலே ஷாகவே ஷாவாய். அதான் எகிப்தின் வாழ்க்கை. அது பிசாசின் கற்பனை. அது பாவத்தை மாடித்து தேவனுக்கு உலகத்துக்கான 24 வாரத்தில் வருஷம் 365 நாளும். இந்த 2023 24 ஜீவனை கசப்பாக்குற வருஷமா இருக்கக்கூடாது. அது எகிப்து தேசத்தை போல இருக்காது. ஆதாமின் வாழ்க்கை ரட்சிக்கப்படாது. இயேசுவை அறியாதவன், இயேசுவை தேவன் தன் உலகத்தில் வெளிப்படுத்தானோ ஆதாமுக்குள் வாய்கிறான். இவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன், பணக்கா
படிச்சிருந்தா படி, ஏழை பட, பிசாசு அட்டஸ்க்கு திருடவும் கொள்ளாய்தான் கேரண்டி செய்வான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிபூர்ணப்பட. அதான் விசாரணை. இயேசு வந்து விசாரித்தார் உன்னை கல்வாரில் உன் பாவட்டு மனத்தை ஏற்றிட்டு தேவனிட்டு பரலோக ராஜ்யத்தை காணாத குத்துட்டாரு. அதை எடுத்து தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை நீ கொடுக்க வேண்டும். ஆமா, உன்னுடைய கடமை என்ன? பாவத்தையும் மரணத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு தேவ நீதி தூதர் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அதை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க. பாவட்டு பசுத்தாய் ஊட்டப்படும். அல்லேலூயா. நீ காணான் தேச வாழ்வை வாழ்வாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் மகிமையான வருடமா இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமா இருக்கும். மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் வெற்றியும் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ சொல்றார் பாரு, உன் தேவனாகிய நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு. கர்த்தனாவே கர்த்தரையே பிச்சுக்காதே. ஆதாம் வந்து 2ஆம் வரைக்கும் கர்த்தருக்கு என்ன கொடுப்பேன்? மாம்சத்தையே கொடுப்பேன். ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமான 18 ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டி இயேசு அடையாளப்படுத்துது. அதை தேவனுக்கு ஆதாம் முழு ஆபிரகாம் சகல காற்றாக 1 நாள் 2 நாள் வாழ்நாள்லாம் அப்படி இருந்தாங்க. 100ஆவது வயசுல 90ஆவது வயசுல புள்ள பிறக்குதுங்க. சிறியல் வைப்பாடு என்ன பிறக்கூடாது. ஈசாக்கு பிறந்தான். ஆபிரகாம சகல காற்று ஆசீர்வாதம். ஈசாக் பஞ்ச தேசத்துல விதைக்கிறான். 100 மடங்கு விளைச்சல். வர முகம் ஐஸ்வர்யவான். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை 18 ஆட்டுக்குட்டியே தேவன் தான். அதான் விசாரிக்கிறது. 18 இயேசு அன்புக்குரிய ஆடுது. சகல பாவத்தை சாபத்தை மறந்தாலும் நீக்குது. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம் உண்டாகுது. அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டு எதுவும் வாய்க்க மாட்டேங்குது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். நீ யாருக்கு சிநேகிதனாயிரும்? பிசாசுக்கு சிநேகிதனாக இருக்க போகிறாயா? பிசாசு ஏவால நன்மத்தை மாதிரி பிசாசு சிநேகிதனால ஏவாலு. ஆதாமும் பிசாசு சிநேகிதன் ஷாகவே சேர்த்தான். இப்போ ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். ஒன்று இல்லைங்க, மலை நோண்டி எழுப்பிடுங்க. ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை, அது இயேசு பழைய உலக புதிய தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஜீவாட்டுக்குட்டி, அவர் தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாம கொடு. ஒரு ஆள் ஒட்டினாங்க. ஒரே ஒரு ஆள் போதும் வாழ்க்கையில். கசப்பு பார்க்க வயிறாய் கோபம் சண்டை. அந்த ஒரு ஆள் வழியா பிசாசு வந்து எல்லாம் எகிப்து வாழ்க்கை போயிடும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், திருவிருந்தில் போய் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறவே என் அன்பு இயேசு அன்பு. அது தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமா இருக்குது. அது பிதாவாகிய தேவனுக்கு முழு தொடங்க சொல்றாரு பாருங்க. உபாகம் 11:13 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து. என்ன அன்பு? இயேசு அன்பு கூறதுக்கு என்னங்க கஷ்டம்? மனித அன்பு கிடையாது. தாய் அன்பு, தகவல், அண்ணன் தம்பி, காதலன், மாமா மச்சான் அன்பு, இதெல்லாம் மாசுபட்ட அன்பு. உயிரை வாங்கிட்டான். சீரிசான் பாட்டு ஜாக்கிரதை. இது இயேசு அன்பு. ஜீவத்தை வாழ பரலோகத்தை கொடுத்துருங்க. முன்பின் யோசனையே பார்க்காதுங்க. யார் யாரிலே பார்க்காது. ஆதாம் பரலோக சிட்டு தீவிரமாக ஏற்றினோம். ஏசு அப்படிதான் அன்பு கொடுத்தா. இவ்வளவா உலகத்தில் அன்பு ஜீவசம் வாழ்க்கை சகதி எழுதிறாரு. தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாய் ஒரு பசுத்தாய் இறங்கிட்டு விசாரிக்கிறார் பாருங்க. நீ ஒரு விசாரணை செய்யணும். இயேசு ஏற்றுக்கொள்ளாம ஞானஸ்தானம் எடுக்காது. நீ ஒரு விசாரணை பிசாசு மீதை போறதெல்லாம் பாவத்தை மட்டும் தான் காட்டுவேன். நீ பிறந்த பிறப்பு தான் காட்டுவேன். அது எகிப்தின் வாக்கு. நீ ஒரு எகிப்து, நீ ஒரு பார்வனு. போறதுல எல்லாரையும் எகிப்து அவனு ஒரு பார்வனு. அது பிசாசின் வாழ்க்கை. அது எகிப்தின் வாழ்க்கை. அது ஜீவனை கஷ்டப்பாக்குற வாழ்க்கை. வியாதி வரும்போது பாதாளம் முடிவு நித்திய பாதாளம். அது நெகட்டிவ். ஆதாமுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. நீ இயேசு ஏற்றுக்கொண்டவன். இயேசுல பரலோக வானத்தோடு சகல அதிகாரம் இருக்குது. அதை போய் பிதாகுமார் பசுத்தாய் கூட. ஆதாம் முழு உலகத்துக்கு போகிற இடத்துலலாம் கூட அசுத்தாய் கூட பசுத்தாய் வரை 2024 ஜனவரி 1 to டிசம்பர் 31 அதுக்கிட்ட நித்தியமா இயேசு பரலோக ராஜ்யத்தை கூடியா. ஆதாமுக்குள்ள பாதாள ராஜ்யத்தை கொடுக்காது. எல்லா கேடுபாடு நன்மத்தையும் அறியத்தக்க கனி ஷாகவே ஷாவாய். ஷாவுதாங்க இதில் நன்மை தீமை அதில் கண்டில் வச்சுக்குது. மாமச்சி சுய நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கஷ்டம் எல்லாம் கெடுதல் தான். எதை சொல்லு கெடுதல் தான். கண்டில் வச்சா ஜீவனத்துக்கு சுய நீதி அநீதியா சண்டையா சாடியா விற்கிறாரு சுய நீதி என்னன்னு பாரு. மாம்சம் பகை கசவு விபச்சாரம் வேச்சனம் காமிகாரம் கோபம் எல்லாமே கெடுத்து தான். உன்னையும் கெடுக்கும் உலகத்தையும் கெடுக்கும். ஆதாமி சிந்தை மன கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்து ஜீவ வச்சதுக்கு நீ ஆவியின் கனியோ தேவன் ஆவினா ஆவியா இருக்கிறார் இல்லை காத்தா ஆவினா தெய்வீகத்தை அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை விசுவாசம் தாத்தான் நற்குணை. இது இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட காரியங்கள். அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை ஜீவ பெற்றதுக்கு நீ கூட நன்மத்தை மாதிரி இருக்காத. ஜீவ வச்சது இயேசு சாமின பரலோக ராஜ்யமே இருக்குது. சொல்றாரு பாரு. உபாகம் 11:13 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து. முழுனா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தையும்
ஒரு ஆள் விட்டா கூட முழுமை கிடையாது. ஒரு ஆள் விட்டா கந்தல கனரை தாண்டவன் 99.9 கூட கந்தல் தான் வேணும். 100%னா முழுமையில பரலோகம், பரன்னா பூலோகம். ஆதாம் வந்து முழு உலக அன்பு கொண்டுங்க. ஆமாங்க, முழு இருதயம்னா அதுதான் அதோட அர்த்தம். நிறைய பேர் முழு இருதுன்னா என்னன்னே தெரியல. அப்படி பல்ல கட்சின்னு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழுன்னா என்னங்க, பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்து, அது பரலோகம். ஆதாம் பூலோகத்தில் ஆதாம் காலத்துல முழு உலது இயேசு சாப்பிட முழு உலது முடிஞ்சு போச்சு. பாவட்டு உனக்கு பசுத்தாய் ஊட்டுருவான். இல்ல தேவத்தூர் வந்துருவாரு. அதுதான் விசாரணை, அதான் பிரதான கற்பனை. இயேசு பிரதான உன் தேவனாகிய கத்திரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவாயில். என் அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு உனக்குள்ள இல்லை, பிறந்த பிறப்பில் இயேசு தந்துட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இயேசுவை தந்துள்ளி வித்தியாசம் இயேசு அவனை பரலோகத்தை அன்பு கூந்துட்டாருங்க. அந்த அன்பை தேவன் தனக்கு ஆதாம்னு முழுவதுக்கு ரீச் ஆகும். காணாந்த பால் தேனும் நல்ல விஷாலம் அட்ரஸ் கேட்டு வருங்க. வாய்நாள் 24 வாரத்தில் 365 நாள் அது கர்த்தர் விசாரிக்கிற தேசமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை, உன் ஊழியம், உன் எதிர்காலம் வேண்டாம். ரெடியா இருக்கிறோம் பிசாசு விசாரிக்கிறதுக்கு. பாவத்தை மரணத்துக்கு, சுயநீதி, கவலை, பழ, வெறுப்பு, கசப்பு, சண்டை, சாடி, ஒரே ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், சுயபலத்தை ஓடி என்னத்தை சாதிக்க போற நீ? மாம்சமானது கொண்டு அது அழிப்பு வேலையை தான் செய்யும். ஆதாமின் சிந்தைமான ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கு காணாத தேசம் மகிமையாது. ஏதேன் தோட்டம் பாவம் தேடு ஒரு நல்ல விஷாலமாக காணாமல் மகிமையாதது. அந்த ஜீவ விசத்துக்கு நீ விட்டுட்டா வேண்டாம் நான் ஏவாது உடனே நியூட்ரலா இல்லை, உடனே பிச்சா பாரு. பிசாசுக்கிட்ட பழகுறது நன்மை தீமை கட்டி பிசாசு விசாரிச்சுட்டான். இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா அது அப்படி இதை அப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஏமாத்தி விசாரணை நடக்குது. ஏவாள் கிட்ட இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நண்பத்தை மாதிரியத்தக்க கண்ணியில் தான் பிசாசு விசாரிச்சுக்கிறான். உண்டை எகிப்திலே வச்சுட்டு இருப்பான். ஜீவனை கசப்பாக்கிட்டே இருப்பான். முடிவு எகிப்தில் தத்திரையில் அடக்கம் பண்ணி பாவன்ட்டு பாதா தீவிரமாக ஈத்துங்கிறான். உன்னை அதில் இல்லையா? ஆதாமுக்குள் மறிக்கிறவன் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லோரும் எண்டிடுவாங்க. பஸ் காட் ரத்த நிலைக்கால போது பஸ் காட் அப்படியே இயேசு கிறிஸ்து சரி இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யங்குது. அது அடித்த நிலைக்கால் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அசுத்தாய் பசுத்தாய் சங்காரத்து ஓடி பார்வோடு சமுத்திரம் மாடுவாய். எகிப்தை கொள்ளையிடுவாய். பொண்ணோடு வெள்ளியோடு வருவாய். செங்கடல் உலக பிளக்கம் யோர்தான் பின்னிட்டு போகும். எரிகோ தரைமட்டமாகும். பாவலும் தேவனும் போடு காணாத உண்டாகியும். 2024 இருக்க முடியுமா? எப்படிங்க 24 மணி நேரம் இயேசுக்குள்ளே இருக்குது? ஏன்பா 24 பிசாசுக்குள்ளே இருக்கிறேப்பா. யுகாயுகமாகிறேன். நன்மத்தி மரியாதை கனி கவலை, பயம், சுயநீதி, அநீதி, நாடு செல்ல, ஊடு செல்ல, அசல்வா செல்ல, பாவம், மனம், தேவனுக்கு தனக்கு உங்களுக்கு எப்படி அதில் எப்படி தான் இருக்க முடிஞ்சது மனுஷனா? எனக்கே ஆச்சரியமாக்குது. என்ன நினைச்சாவே ஆதாம் என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்குணத்தில் உருவாயிட்டேன். ஆதாம் வியாபாரம் வழி தான் பிறக்கணும். பிறக்கும் போது என் அம்மா ராணி அம்மா, எங்கள் அப்பா ராமப்பா பாவத்தில் பிறந்தாங்க. எல்லா பாவம் இருந்தது. எனக்கு நான் போய் சொல்ல மாட்டேன். எல்லா கேடுபாடு இருந்தது. வியாதி வந்தது, கொடுமையான வியாதி. சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் மரண தருவாயில் தான் இயேசு அறிந்து கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவத்திலும் மரணத்திலும் கண்டிலிச்ச சுயநீதி அநீதியிலே வாழ்நாளெல்லாம் இருக்க முடியுதுன்னா இயேசு ஏற்றுக்கொண்டு தேவி நீதிட்டு உயிர்த்ததில்ல தேவன் தனக்கு ஆதாரம் வாழ்நாளெல்லாம் இருக்க முடியா? இல்லாத சொல்ல மாட்டார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலே அவனை நிலைத்திருந்தால் 24 hours 24 வாரத்தில் வருஷம் அதாங்க சொல்றாரு பாருங்க. உபாகம் 11 அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அது மேல் எப்பொழுதும் எக்காலக்கலாம் உன் வாழ்க்கை ஊழிய போறவர் எல்லா கண்கள் தேவனுடைய கண்ணு அப்படியே பதிஞ்சிருக்குதான். அதுக்கு தேவி நீச்சு வாழ்நாளெல்லாம் இருந்தால் தான் அது பழிக்கும். அவர் படிந்திருக்க நீ பிசாசுக்கிட்ட போய் உட்கார்ந்துருந்தாக்கா அவர் இயேசுவை தந்துரு இவ்வளோ உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்க நீ பாவுண்டு மனதை பகை கசப்பு வைராகத்திலே போயிட்டு இருந்தாங்க ஒன்றும் ரீச் ஆகாது. ஆனால் காட்மேட் பாட்டில் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் விசாரிக்கிறது. ஜீவனை வாழ்ந்த பலன் கொடுத்து கொண்டே இருக்கு. தாவி தான் அதை எக்ஸ்பெக்டிங். தாவி சொல்ற மாதிரி கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் துதி எப்போதும் வாய்ந்தார். எக்காலம் என் நேரம் இன்னொரு என் நாவு நாள்தோறும் உமது நீரையும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். சங்கீத 71 என் நாவு நாள்தோறும் உமது லட்சம் பேசிக்கிட்டே இருக்கும். அது தொகை என்ன? அப்போ தேவ வார்த்தையை தான் பேச, ஜீவ வார்த்தையை தான் பேச. என்ன பிரச்சனை நீ கர்த்தருடைய நாமத்தினாலே தான் போகிறான். கிறிஸ்துக்குள்ளே இருக்க பழகிறான் தாவீது. ஆமாம், பாவத்தையும் செஞ்சான், அக்கிரமத்தையும் செஞ்சான், காலமெல்லாம் அதையும் செஞ்சுட்டு இல்லை. அவன் தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற அளவுக்கு மாறிட்டான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். சங்கீதம் 35 லாஸ்ட் வசனம் நினைக்கிறேன். போய் இப்போ வீட்டில் பார்த்தீங்க. என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்குமா.
ஆமாம், உமது நீதி தேவ நீதி, இயேசு தான் அந்த தேவ நீதி. இல்லைன்னா சுய நீதி அநீதி, பாவத்தை மறந்து பேசிகிட்டே இருப்பேன், அசுத்தாய் வந்துகிட்டே இருக்கும். அது எகிப்தி வாழ்க்கையாக இருக்கும். அது பார்வோன் ஜீவனை கசப்பாக்குற வாழ்க்கையாகவே இருக்கும். சரீரத்தில் வியாதி, சாபத்தில், குடும்பத்தில், பட்டத்தில், தேசத்தில் ஒரே ஜீவனுக்கு பார்வோன் ஜீவனுக்கு கொடுமையாக வேலை வாங்கியிருந்தானே பாருங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி, என்ன நீதி? தேவ நீதி. அவர் உயிர்த்தெழுதல், அவர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். ஆமாம், அதுதான் கானான் தேச வாழ்க்கை. அதான் நீ 2024 ஒவ்வொரு நாள் 26 21 தெரிஞ்சாலும் அப்போ எகிப்து உபாகம் 11 அது உங்கள் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற தேசம். இல்லையா? விசாரிக்கிற தேசங்க. அவன் 24 மணி நேரம் விசாரிக்கிறாராம். அவன் குடும்பத்தை விசாரிக்கிறாரு. பிசாசை விசாரிக்கிறார் வாய்நாளெல்லாம். நீ போகிற இடத்துலலாம் பாவம் பண்ணோம். 2 சக்திகள் இருக்குதுங்க. ஒன்று ஆதாம் வழியாக பாவம்ட்டு மனம் வாழ்நாளெல்லாம் பின்தொடர்றது. ஒன்று கிறிஸ்து கல்வாசியில் சிந்தி 6 லிட்டர் ரத்தத்தை வச்சு பசுத்தாவி அனுப்பி பசுத்தாவி வாழ்நாளெல்லாம் வர. நீ யார் பக்கம் சாயப்பாரு? ஆதாமுக்குள்ளே வாழ போறியா? நான் பிறந்த பிறப்பின் படியும் வாழ்ந்து எனக்கு வானாங்க, ஏசெல்லாம் வானாங்க, பசுத்தாவியெல்லாம் வானாங்க, இருக்க வாழலாம். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் விடாது. அது மரணத்தை, வியாதியும், கொள்ளை நோய், ஆபத்து, திருடவும் கொள்ளவும் அழிவும் வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றார். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உடன் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் இந்த செய்தி கேட்க ஒரு நிச்சயமாக உணர்வடைவார்கள். ஆமாம், கர்த்தர் விசாரிக்கிற தேசமாயிரு. பிசாசு வாழ்நாளெல்லாம் விசாரிக்கிற மாதிரி நன்மை தீமை காரியத்திலே இருக்காது. பாவத்தை மறைத்து தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு எனக்கு என் முன்னாடிக்கு என் பிள்ளைக்கு ஓடி சுயப்படுத்த ஓடி என்னத்தை கண்ட நீ? அல்லேலூயா. திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதாதான். காருலாம் பங்களா வசதி எல்லாம் போராடுறாங்க. பணம் காசுக்கெல்லாம் வியாதிப்பட்டு சாப்பிட்டு மறுத்து செத்து பாதாளத்துக்கு போராட்டமான வாழ்க்கை வாழறாங்க. ஆதாமுக்குள் வாழாதே, கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள. அவ ஜீவ விருட்சத்துக்கு நீ பிசாசு வா 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 ஏவால ஏதே தோட்டத்தில் குட்டி சொர்க்கத்தில் ஆதாம் ஏவால பிசாசு கூப்பிட்றான் வா 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 வா. எதுக்கு வா? இந்த நன்மை தீமை கனியை சாப்பிடு. அது வானா ஜீவத்துக்கு வான விட்டுரு. இதை சாப்பிட்டு நீ தேவனுக்கு போல் பொய்ய சொல்லி அதை சாப்பிட வச்சு அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு சபிக்கப்பட்டவளா போட்டா ஏவாள். ஆமாம், ஆதாமு ஏவாள் வார்த்தை தேவ வார்த்தை விட்டுட்டு பொண்டாட்டி வார்த்தை கேட்குறான். நான் சொல்கிறேன், பொண்டாட்டி வார்த்தை கேட்குற எல்லாருமே நன்மை தீமை வார்த்தை கேட்குறோம் தான். காமன் சென்ஸாக சொன்னாக்கா, நீ நன்மை தீமை அறியத்தக்க வாழ்க்கை வாழ்ந்துனா ஆதாம் பொண்டாட்டி வார்த்தை கேட்டு நன்மை தீமை சாக அந்த வாழ்க்கை தான் நீ வாழற. தேவ வார்த்தைனா ஜீவ வார்த்தை, இயேசு வார்த்தை ஜீவ சொல்ற ஜீவ, அது பரலோக ராஜ்யம். அந்த தேவன் தனக்கு ஆதாலும் முழுவதும் காணாத பாலும் தேடும் கூட நல்ல விசாலமான வாழ்க்கை உனக்கு உண்டாயா. அல்லேலூயா. தேவ வார்த்தை கேளு, பொண்டாட்டி கேளு, புருஷனும் கேளு. இயேசு சாப்பிட வாக்கு தத்தத்தை பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் முழு உலகத்துக்கு கேளு. இல்லைன்னா நன்மார்க்கு துன்மார்க்கு. பொண்டாட்டி கெட்டு போதெல்லாம் சொல்ல மாட்டா. வீடு பொடி சிறு இதெல்லாம் சொல்ல நல்லதான் சொல்லுவா. ஆனால் சன்மார்க்கு ஜீவ மார்க்கு தெரியாது அவளுக்கு. அதனால ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்ட ஒரு மனைவியும் புருஷனும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலக அசுத்தாயை வச்சு பசுத்தாயா இருக்கிறான். இயேசு ஜீவ வார்த்தை பேசினார். மத்தேயு மார்க்கு லூக்கால அவர் விசாரித்தார். அவர் எங்கும் சுற்றி தெரிந்து பிசாசில் பல்லவில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்கினார். மத்தேயு மார்க்கு லூக்கா எங்கும் போறார். எல்லாம் எகிப்து, சிறையிருப்பு, வியாதி, வறுமை, தேசத்தை கூட சேவல் உணவு, எங்கும் திரளான வியாதியஸ்தர்கள், பிசாசு லேகோன் பிசாசு, திமிர்வாதக்கார பெரும்பாலும் எல்லாம் பாவத்தில் சாபத்தில் மன்னத்தில் தரித்திரத்தில் இருக்கிறாங்க. ஏசு சுற்றி இவர் பரம மோசே பஸ் காட்டுறது நிலைக்கான பூச ஏசு நானே நல்லவே தன ஜீவன் ஜீவ பலி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தா இறக்கி கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போறார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்போ உபாகம் 11 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். என்ன கற்பனை? பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பாறு கூட்டுகள் உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்திலும் அன்பு. என்ன அன்பு? இயேசு அன்பு. அங்கதான் மேட்ரு. மனித அன்பு கிடையாது. தாய் அன்பு, தகப்பன்பு, அண்ணா தம்பி. அது இயேசுவின் அகோபி அன்பு. பிதா இயேசு எப்படி பரலோகத்துக்கு அன்பு நல்லவன் கேட்ட முழு உலகத்துக்கு கொடுத்தாருங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் 1 யோவான்ல படிக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு, நான் பிந்தி அப்படி அன்பு கூறுவோம். அன்பை ரிப்பீட் பண்றோம். அவர் அன்பை நம்ம கொடுத்துட்டாரு, காணது எல்லாம் கொடுத்துட்டாரு. அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறதா அவர் எடுத்து அன்பு முன்னெடுத்து முழு உலகத்தில் அன்பு கூறும். பாவம் டூமான அதான் விசாரிக்கிறது. இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கால அதை தான் செய்தார்.
அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஜீவ சர்வம் வானத்தோட பரலோகத்தை ஜீவனையே கொடுத்து அன்பு. இயேசு சார் இயேசுவே படி இயேசு இயேசு ஜீவன். அந்த ஜீவத்தை இயேசு சாமோட பரலோகமே இருக்குதுங்க. அந்த இயேசு ஜீவ சர்வ ஜீவரத்தத்தில் அதை கொடுத்துட்றாருங்க தேவனுக்கு. ஆதாம் என் பேர் சொல்லி குடும்பத்தை பேர் அசுத்தாய் ஓடி பசுத்தாவே இருக்குதுங்க. பவுலும் தேனு கூட நல்ல விஷயம் கண்டிப்பாக உண்டாங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமாக யோசுவா காணாத கட்டாத வீடு நடாத போல இயேசு ரத்தம் எவ்வளோ வாங்கினோம்? ஆபிரகாம் காட்டிலாம், ஈசா காட்டலையும், யாக்கோபை காட்டலாம், யோசுவா காட்டிலாம், சாலமோனிலும் பெரியவர் இயேசுங்க. இயேசு ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரணம். இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளாக கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காவது ஒரு சோது பிசாசு நிற்கிட்டு வாய்க்கா சாப்ப பாவம் மரணம் வறுமை தரித்திரம் வியாதி அகால மரணம் கொள்ளை நோய் கடன் தொல்லை ஆபத்து விபத்து நாசம் அசுத்தாவியோட பசுத்தாவியா இருக்க தேவதூதர் பணிவிடை வேலை வாழ்க்கை புரட்சிகரமாக இருக்கும். வானம் பூமி சமுதிரம் பரலோகம் பாதபடி ஆகும். செங்கடல் பிறக்கும் யோர்தான் பின் எரிக்கோ தலைவர் எல்லா சத்துருவோடும் அகாப்பி அன்பு நிறைந்தவனாயிரு. உன் தேவனாகி பாரு உபாகம் 11 உன் தேவனாகிய கர்த்தர் விசுவாசிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல இருக்கும். எப்போதும் இருக்கணும். ஆமா, சோத்து போறது, பயப்படுறது, வெறுப்புது, சண்டை போறது, யாராவது குரோது மட்டும் உடனே பகையில காசுல இறங்கக்கூடாது. எவன் போட்டோம் சொல்லார் உங்கள் சபிக்கணும் ஆசிர்வதி, உங்கள் பகைக்கு நன்மை செய்யும், சத்துருக்களை செய்யும், துன்பமுறை ஜபம் பண்ணு. என்ன சொல்ல வர்றாரு? மாம்ச சிந்திக்கே போகாதுன்றாரு. சபித்தாலும் சரி, பகைச்சாலும் சரி, நிந்திச்சாலும் சரி, தூச்சாலும் சரி, அடித்தாலும் சரி, இயேசு ஜீவப்பார் தேவன் ஆதம் சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது. அவனை பகைக்கிறோம் வெல்ல முடியாது. பகைக்கு இயேசு ஜீவப்பார் வானத்தோடு சகல தேவன் ஆதம் பகைக்கிற மேற்கொள்ள முடியாது. பகைக்கிற கோலியாத்து தோத்து போயிட்டாங்க தாவீதுக்கு முன்னாடி. நீயோ நீ நிந்திக்க சோசியல் கர்த்தருடைய நாமத்தை கூட இயேசு சாம தேவன் ஆதம் முடியுது. பாவ கோலியாத்து, சாப கோலியாத்து, மரண கோலியாத்து, தரித்து கோலியாத்து, பாதாள கோலியாத்து உன்னுனை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. அல்லேலூயா. அப்போ உபாகம் 11 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முடி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி இன்று நான் உங்களுக்கு சேவிக்கும்படி இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற அன்பு அவரை செய்யும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிறேன். என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாறியும் பின்மாறியும் பழைய பண்ணி பாருங்க. ஆசீர்வாதம் முன்மாறி பின்மாறி தானியம் திராட்சரசம் எண்ணெய் எல்லாமே வருதுங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள பால் தேனுனாலும் விஷால் ஆசீர்வாத ஐஸ்வர்ய அட்ரஸ் கேட்டு வந்தாங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமாக நீதிமான ஆக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டி இயேசு அவங்க பரலோகமே இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறாங்க. விசாரிக்கிறாரு கர்த்தர், விசாரிக்கிறார். உடனே ஆதாம்குள்ள பிறந்துட்ட கண்டிப்பா உனக்கு விசாரணை வேணும். எனக்கு வேணாங்க விசாரணை எல்லாம் வேணாங்க. இல்லைங்க பிசாசு வச்சுக்கிறேன். ஏற்கனவே ஆதாம் எவ்வளவு நன்மை தீமை விசாரிச்சுட்டான். உடனே ஆமா பாவத்திலே மனத்திலே சீக்கிரம் பாதாதுக்கான கூட்டுக்கிறான். கொள்ளை நோய் வியாதி வறுமை திருடுறது கொண்டது ஐக்கியமா வச்சுக்கிட்டு தீவிரமாவா இயேசு கிட்ட இயேசு ஜீவ அப்பத்தை பூச்சி இயேசு சாமட வாங்குறது பூச்சி அந்த தேவன் ஆதாம் முழு உலகத்து கொடு, இடைவிடாம கொடு, ஏக்காவது வாழ்நாள்லாம் கொடு. கர்த்தர் விசாரிக்கிற தேசமாயிரு, கர்த்தர் விசாரிக்க குடும்பம், கர்த்தர் விசாரி தனிப்பட்ட மனுஷன், கணவனாயிரு, புருஷனாயிரு, ஊழியக்காரனாயிரு. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள்ள வா. சொன்னார் பாரு, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும் படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பைய பண்ணி மிருகஜீவனுக்காக உன் வெளிகளில் உன் புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். அல்லேலூயா. கீழே அப்படியே வாழ்த்து பாருங்க. மகிமையான வாழ்க்கை, பாடு தேனு நலம் விஷாலம், கட்டாத வீடு, நடா தோப்பு, சகல வஸ்துகள் நிரம்பி வீடு, சகலம் இயேசு கிறிஸ்துக்குள். இயேசு ஒரு பஞ்ச பரதேசி இல்லையா? ப்ராஸ்பரிட்டி காஸ்புல் இன்னைக்கு கேள்விப்பட்ட இயேசு பாவர்ட்டிங்கிறது ப்ராஸ்பரிட்டி, பரலோக ஐஸ்வர்யா அவருக்குள்ள இருக்குது. அது தேவன் தனக்கு ஆதாம் முடிய தரித்திர எகிப்தில தான் தரித்திரம். காணாத தேசத்தில் பாவலும் தேனும் நலம் விஷயம் எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனவு, புகழ்ச்சி. ஆதாமுக்குள் வாழ்ம்போது தான் நீ தரித்திரனா இருந்த. கிறிஸ்துக்குள் வந்துட்டு கூட தரித்திரத்தை விரும்பாத. ஆமா, சாபத்து விரினா அது அங்கேயும் போல வருவான். ஆசீர்வாதம் விரினா அது ஆசீர்வாதம். இயேசு ஆசீர்வாதத்தை தேவனுக்கு ஆதாம் மூடு வளர்த்து இடைவிடா கூட எக்காது சோர்ந்து போக கூட பாவட்டும் மனு ஓடிடும். அதனால் அன்பானுலே உபாகம் 11 அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மற்றும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேலே இருக்கும். ஆமா, அதன் மேலே இருக்கணும். பிசாசு மேலே இருக்கணும். கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, கண்களிச்ச மாம் இதே இருக்குது.
ஒரே வெறுப்பு, பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் உடம்பு கெட்டு போடுங்க, ஆத்மா கட்டு, குடும்பம் கட்டு போடுங்க, பசு தாய் ஒரு பசு வியாதி, பிசாசு, திருடமும் அள்ள கொள்ளக்காது கண்டிப்பாக செய்ய உங்கள் பிள்ளைங்க குடும்ப வாய்க்கல. ஆதாமுக்குள் பிறந்தாய், நன்மை தீமை அறியத்தக்கவனாராதே. சாகவே சாவுக்கு பிசாசு வரலாம். ஏசு ஜீவ வித்ததுக்கடி, அது சோயே ஜீவன் தேவநீதி தூதர் பரலோக ராஜ்யம். அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முடிவுலேருந்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. பாவுண்டு மரணத்தில் வர தேவநீதி தூதரில் நீ ரட்சிக்கப்பட்டவன், ஞானத்தான் பெற்றவன், ஆட்டுக்குற்றத்தின் இயேசு சத்தத்தினால் மீட்கப்பட்டவன், கிறிஸ்துக்குள்ளே இரு. இந்த 2024 ஜனவரி 1 ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தில் வருஷத்து 365 நாள் இரு. இடைவிடாமல் இரு. எக்காலத்து பாவுண்டு மனக்கோடு தாவி சொல் கர்த்தரை நான் எக்காலத்து தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது வாயில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எக்காலத்தில் எந்நேரத்தில், ஆமா, இடைவிடாமல் வாழ்நாளெல்லாம் இடைவிடாமல் பசுத்தாய் ஊட்டப்படும். தேவதூர் அது பாலும் தேவனும் நலம் விசாலமான தேசம். அது என்ன தேசமா? நீ சுதந்திரிக்கிற போகும் நீ விட்டு வந்து எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி உன் காலால் நீர் பாய்ச்சினான். அதான் எகிப்து. கடினமான வாழ்க்கை, சுயபலத்தில் கிறிஸ்துவானான்னு சொல்லிட்டு வாயிடுவாங்க. போராடி வாழ்க்கை. அங்கே என்னவா? நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிக்கிறது கூட உன் காலால் நீ கீழே பார்த்து வாழிடுது. நீ சுதந்திரிக்கிற போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசமா? இது பாரு, மலைலாம் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். நீ போற தேசம் அது காணாத தேசம். அது பாலும் தேனும் மகிமையும் கனவும் புகைச்சி கீர்த்தி தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். உன்னை விசாரிக்கிறார். நீ ஏன் கவலைப்பட்டுக்கிற காலம்? சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமோ என்ன சிக்கல் சொல்லு. குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், ஏட்டு ஜெட்டு பிசாசு தான். எல்லா இடத்துலையும் பிசாசு புகுந்து எல்லாத்தையும் குடும்பத்தில் வியாதி வரும்போது வேலை ஸ்தலத்தில் போகிறதுல எல்லாத்தையும் பிசாசு புகுந்து வேலை பார்க்குறாங்க. அவன் வேலையை ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்து எல்லாத்தையும் உள்ள புகுந்து விசாரணை பாவட்டு மட்டும் பசுத்தா தேவநீதி ஊதியில் கொடுத்து உன்னை வெளியில் ஏற்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே இரு, பயப்படாத, கலங்காத. இது எப்படி முடியும்? இது எப்படி ஆகும்? கண்டிப்பாக முடியும். இயேசுவால முடியும். அதுக்குதான் இயேசு இருக்கணும். பிசாசால் எல்லாம் கெடுத்து இயேசுவால் எல்லாமே முடியும். அந்த இயேசு சரியாக வேலை போட முடியாது. அது பரலோக வானத்தில் தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முடிவெடுத்து கொடுப்பேன்றதான் கேள்வி. ஆமாம், ஊர் செல்ல, நாடு செல்ல, ஆசீர்வாதம் சரியில்லை, ஒரே வேறு விசுவாசம் ஊழியக்கார மேலாம் கசப்பு வச்சா போச்சு. பிசாசு விசாரில் இருந்துட்டு நீ ஒரு ஆள் மேலே பார்க்க கசப்பு வச்சா எல்லாம் டோட்டல் கிறிஸ்துவ வாழ்க்கை போயிலுங்க. இயேசு ஏற்று இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தாங்க. இயேசு இவ்வளவு உலகத்தில் அன்பு கூறி ஜீவத்தை வாழ்ந்து பரலோகி 3 நாள் பாவம் மாடுது. பசுத தேவதூர் வாழ்ந்து சாகர் 3 நாள் காணாத தேசம் வருது இயேசுக்கு. இல்லையா? இயேசு ஒரு மாதிரி, நீ வேற மாதிரி இருக்காது. இயேசு தான் அவனுக்கு மாதிரி. ரட்சிக்கப்பட்டவன் ஆதாம் தான் மாதிரி. அவன் நன்மத்தி மாதிரியே தகுவன். பிசாசு வார்த்தை கேட்ட ஆதாம் ஏவாளம். பிசாசு வாழ்நாளெல்லாம் திறந்து கொள்ளதான் முடிவு பாதா சீரிஷான் மேடம். ஆனால் கிறிஸ்துக்குள் வந்து விட்டாய். நீ சுதந்திரிக்கிற தேசம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மற்றும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதே மேல இருக்கும். எப்பொழுதும் 24 hours 24 வாரத்தினால் நானே திராட்சை செடி நீங்கள் கூடிய ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் வேண்டாம். நான் பிசாசு உண்டிலும் நீ பிசாசில் நிலை பாவத்தில் மனத்திலே இருப்பேன். கட்சியில் ஹாஸ்பிட்டலுக்கு, கோர்ட்டு கேஸுக்கு, வறுமைக்கு, கடனுக்கு, வியாதி, வறுமை, தரித்திரம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்ப வாழ்க்கையை வெறுப்பாகுது, தற்கொலையே பண்ணிக்கிறான் பாருங்க மனுஷன். அது பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்கும். அட்ரஸ் கேட்டுட்டு வரும். கிறிஸ்து அவர் தேவநீதி இந்த பரலோக ராஜ்யமாக்கிறார். அளவற்ற அன்பு தேவனுக்கு ஆதாம் வந்து முடிவுகளுக்கு வாழ்நாள் எல்லையற்ற தேவன் ஆதாம் முடிவுக்கு இடையே சோதுவாக வெற்றி மேல் வெற்றி, ஆசுவாதத்தின் மேலே ஆசுவாதம், கிருபையின் மேல் கிருமை, மகிழ்வின் மேல் வல்லையின் மேல் வல்லமை. நீ உன் தேவனாகிய கர்த்தர் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிறதே. வருஷத்தில் துவக்கும் வருஷத்தில் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தர் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முடிகிறதை உங்கள் முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளை கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சையத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறி பின்மாறி இதெல்லாம் ஆசீர்வாதங்க. ஒவ்வொரு விலைக்கிட்டுமா தானியம், எண்ணெய், திராட்சை, இயேசு பரலோகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வீடு, மன, தோப்பு, தொடர்பு, இச்சிக்கப்பட்ட சகல ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், சுகம், பல எல்லாம் இந்த எண்ணெய், திராட்சரசம், இந்த அப்பம் இதெல்லாம் இயேசு சார் இயேசு சத்தத்துக்குரிய பரலோக ராஜ்யங்குது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முடிவுலத்துக்குரிய இடைவிடாமல் கூட எக்காலத்து கூட கேரண்டி.
பசுத்தாய் தேவதூர் உனக்கு உதவி செய்வார். கிறிஸ்துக்குள் இருந்தா, ஆதாமுக்குள் இருந்தா, அது எகிப்து வாழ்க்கை. பிசாசு ராஜ்யங்களும் எகிப்து பார்வோம் ஜீவனை கசப்பாக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த வருஷமும் 2023 மோசமா இருக்கும். ஆனால் நீ விட்டு வந்த தேசம் எகிப்து தேசத்தை போல இராது. இது பவுலும் தேவனோட கானான் தேசமா இருக்கணும்னாங்க. இந்த 2024 கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமென் என்று இருக்கிறது. அதனால நீ உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்க, அது உன் தேவனாய் கர்த்தர் உன் ஆவியே உன் ஆத்மாவும் சரீரத்தையும் வீடு மன தோப்பு தொழில் சரீரத்து வியாதியா கண்ணா காதா வாழை எல்லாம் 2020 இந்த சத்தியெல்லாம் இப்பதான் தெரியுது. ஜீவ மார்க்கம் எனக்கு தெரியாது. ஜீவ வித்தை, ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ சரீரம் தேவன் தனக்கு ஆதாம் எல்லாம் தாண்டணும். ஒரு ஆள் பாய்க்கிட்ட அசுத்தாய் வந்துடும். எதுவுமே தேவன் ஆதாம் தேவடித்து பார்க்கறது பாவம் அசுத்த பசுத்தாய் கேரண்டி நிறைவேறிடும். இயேசு ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறாதவர். இந்த கிறிஸ்துவங்கிட்ட ஒரு பிரச்சனை, தேவன் மனுஷங்கிட்ட போயிருப்பாங்க. அதான் மதக்க சொல்லணும். மதங்க அது கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது வேற, கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறது வேற. கிறிஸ்துவ மதம் உலகத்தை நேசிக்க மாட்டான். ஊர் தெரியல நாடு தெரியல ஆச்சரியவாத பேர் இப்படியே பேசிட்டு இருப்பான். கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் வாழ்நாள்லாம் கொடுப்பாங்க. இடையாதான் மூடாமல் அன்பு கூறுவது, அது அவருடைய கற்பனை கை கொள்வது. அப்போது உனக்கு பாலும் தேவனுக்கு ஒரு நல்ல விசாலமான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறி பின்மாறி பெய்ய பண்ணி மிருகஜீவன் உன் வெளியிலும் புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். அல்லேலூயா. இப்படி மகிமையான காரியங்கள் இருக்குது. இது நிறைய வசனம்லாம் இருக்குது. நமக்கு யாத்ராகமும் 3 பாருங்க, சில வசனங்கள்லாம் வாசித்து நம்ம முடிச்சிடும். இந்த 2024 இந்த புதிய வருடம், இந்த வருடத்து இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க கிறிஸ்துக்குள்ளுங்க. ஜீவ பிச்சை ஒன்று, ஜீவ பிச்சை இல்லை, நன்மத்தை அறியத்தக்க கனி இல்லை. ஒன்று எகிப்து இல்லை, கானான் தேசத்தில் இருக்கணும். ஒன்று பரலோக ராஜ்யம் இல்லை, பாதாள ராஜ்யத்தில் போனோம். அது ஷாகவே ஷாவாய் பரலோக ராஜ்யம். அது எல்லையற்ற சொல்றது. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்து வெளிப்படுத்துங்கள். பசுத்தாய் தேவதூர் வர பிரித்தி ஆடு மேய்க்கும் ராஜாவான சிறைச்சார்ந்த யோசிப்பு எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டார். தாய் தவிர அண்ணாதவன் 124 ராஜாதி ஆயிட்டா கண்டிப்பா. கிறிஸ்துவ தேவன் தன் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு தேவதி தூதர் பரலோக ராஜ்யமா இருக்கிறார். யாத்ராக 3:8 பாருங்க. பின்னும் அவர் நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்த்து 8 அவர்கள் எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கும். அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியர் இருக்கிற இடமாகி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமா, நீக்கவும் சேர்க்கவும். எகிப்தை விட்டு பாவம் மறந்துட்டு தேவனி தூதியில சேர்க்கவும் கல்வாரி சிலுவையில இறங்கினார். இங்க ஆட்டுக்குட்டி 18 ஆட்டுக்குட்டி பஸ் காட்டு இறங்கி தேவன் ஆதாம் அவன் இலக்கத்துக்கு தக்கதாக 6 லட்சம் ஆட்டுக்குட்டி நிலைக்காலில் போட்டாங்க. வாய்ப்பேச்சு இல்லை, கொடுக்கணும். தேவனி தூதியில தேவனுக்கு ஆதாம் உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். பாவம் பசுத்தாய் ஊட்டப்படும். அதுல இல்லையா அப்போ இறங்கினேன்னு சொல்றாரு. அப்புறம் 17வது வருஷம் பாருங்க. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. பழைய ஏற்பாட்டிலே கானானியர், ஏத்தியர் கட்டாது நடாத்தோப்பு அப்படி வானலவா கட்டுறது உனக்காக தான் கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த கானானி ஏத்திய கிறிஸ்துவோட தேவன் தரகா பாவிகள் வாசி நீதிமான் கிட்ட போய் என்ன பாவிக்கு என்ன இயேசு சரியாக பரலோகராய் தேதி செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் உனக்கு தான் வரும். அவன் பேர் சொல்லி தேவன் தரகா உலகத்து கொடு. அப்போ கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. நான் உங்களை எகிப்தின் சிறுமையினின்று நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான கானானிய தேசத்துக்கு கொண்டு போக வேண்டாம். நீக்கிறாரு, சேர்க்கிறாரு. பாவுண்டு மனத்தில் நீக்க தேவனீட்டு உயிர்த்தலில் சேர்க்கிறாரு. ஆதாமுக்குள் இருந்தால் பாவுண்டு மனத்தில் இருப்பார். கிறிஸ்துவ தேவனீட்டு உயிர்த்தலில் சேர்த்து அதை வாழ்நாள் கிறிஸ்துவ வெற்றி ஜெயம் ஆசுவாத ஐஸ்வர்யம் கொடுக்குறான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி யாத்ராகமம் 13:5 யாத்ராகமம் 13:5 இங்க சொல்றாரு பாரு. எல்லா வாக்குத்தத்தம் கிறிஸ்துவ தேவன் இயேசு சரியே சத்து வெளியே போட முடியாது. அல்லேலூயா. அது உணர்வுபூர்வமாக ஒரு ஆள் பாய்க்கூடாம. ஆமா,
யாத்திராகமம் 13:5 ஆகியால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாய் கானானியர், ஏத்தியர், எபூசியர், தேவியர், எபூசியர் என்பவர்களாகிய தேசத்துக்கு உன்னை வர பண்ணும் காலத்திலே நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. ஆமா, அங்க கவனிங்க, ஆராதனை செய்யணும். பஸ்கோ ஆற்று ரத்தத்தும் ஒரு ஆராதனை அது. ஆமா, ஜீவ பலியாக புத்தி உள்ள ஆராதனை. அந்த ஜீவ பலி இயேசு சுவாமியோட வாக்கு தத்தம். இல்லைன்னா பேய்களுக்கு அடுத்த பலி அது. ஆதாம் காரியத்தை தேவன் தனக்கு அது பேய்களுக்கு அடுத்த பலி. இது ஜீவ பலி. இயேசு தேவன் தனக்கு ஆதாம் உங்களுக்கு இது நல்ல பலி. இது ஜோயே பலி. பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது ஏதோ ஒன்று செய்ய காலையில் இருந்து நைட்டு தூங்குறீங்க. ஆதாமுக்கு தான் அது பேய்களுக்கு அந்த சாகவே சாவாய். கிறிஸ்துவ தேவனி பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். பரிசுத்தாவி தேவதோட அசைவு உனக்கு வெற்றி ஜெயத்தை ஆசுவாதம் கொடுத்தே தருவார். வருஷம் ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம். அல்லேலூயா. நீ இந்த மாதத்தில் இந்த ஆராதனை செய்வாயாக. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 33:1 நிறைய வசனம். நீ கண்காணித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போட்டு பாருங்க, வாசிங்க. அந்த தேவனுக்கு தர ஆதாரம் அந்த வாக்குத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. அது உன் வாழ்க்கையில கேரண்டியா நிறைவேறும். யாத்திராகமம் 33:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். பாவட்டு மனத்தை விட்டு விலகுங்கள். தேவனிட்டு உயிர்களுக்கு போங்கள். கிறிஸ்துக்குள்ள பரலோகராய் தீவிரமாக எழுதுங்கள். வானத்தில் சகல அதிகாரத்தை கொடுங்கள். இடைவிடாமல் கொடுங்கள். எக்காலத்து கொண்டு சோர்ந்து போக பாவட்டு மன அழகைத்து ஓடிடுங்க. இயேசு கவலைப்படாதே, சோர்ந்து போகாது, பயப்படாதே. ஏன்னா பிசாசு அப்படியே ஓட்டிடும். கவலைப்படுறது எல்லாத்தெல்லாம் நினைச்சு கவலைப்படுறது அது பிசாசு துதிக்குது. பிசாசு வாய்நாளெல்லாம் இருக்கும். கிறிஸ்து தேவனீட்டு தேவத்தை ஆதாம் நீ கவலைப்படுற வெயில்பட்டு பண்ணி பண்ணுறீங்க. அதனால தான் கர்த்தரை காலத்து சோத்திருவா. துதி எப்போதுக்குமா தாவிது. என்ன உபத்திரம் தான் துதி சோத்திரம். அது இயேசு கருத்த காரியம். தேவன் தனக்கு ஆதாம் அசுத பசு தாவிது வரவிற்கு ராஜாவாயிட்டார். அல்லேலூயா. ஜம்பலமா. அதனால் அன்பானே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. 2024 வெற்றியுள்ள ஆண்டா இருக்கும். வெற்றியுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்நாள் கானான் தேச வாழ்வு பாலும் தேடும் ஓடுகிற நல்ல விசாலமான வாழ்க்கையா இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் சேர்த்தான். அல்லேலூயா. ஆனால் நன்மத்தை மரியத்தக்க கையில் நானும் தான் பிசாசு அட்டத்துக்கே திருடவும் பொருளாக்கி தான் இருக்காரு. எனக்கும் செய்வான். நான் கிறிஸ்து கொழுது தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் கொடுத்தாங்க. தாவித போல எக்காலத்து என்ன இருந்தோம் பசு தேவ வர விருத்தி அடிச்சு ஆடு மேய்க்கிற நிலையில் ராஜாவாய் உயர்த்துவார். யாத்திராகமம் 20:14 லேவியாகமம் 20:14 இங்கே என்ன போடப்பட்டிருக்குது? லேவியாகமம் 20:14 ஆதாமின் சிந்தைய மனு கிறிஸ்து சிந்தியோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுது. 20:14 லேவியாகமம் 20:24 நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. தேவிகாரர்கள் பரிசுத்த தேவன் உங்களை மற்ற ஆதாம் நன்மத்தையும் அறியத்தக்க அந்த மார்க்கத்தை விட்டு எகிப்தை விட்டு பாவுட்டு மரணம் ஜனங்களை விட்டு தேவனீட்டு உயிர்த்தோடு இணைத்திருக்கிறேன். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக ஜோயே ஜீவ மார்க்கத்தை உடையவர்கள், நன்மத்தையும் மார்க்கத்தை விடுதலாகிற கல்வாசல் ஞானஸ்தானத்தின் பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு திருவிருந்தில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். சொல்றாரு, நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்ன அவர்கள் தேசத்தை காணானீர் ஏத்திரியே போறீர். பாவியுடைய ஆஸ்தி நீதிமான் வைத்திருக்கியா? அந்த பாவியை வெறுத்து கட்சி கொண்டிருக்கிறார். இயேசு சார் இயேசு பரலோகராஜ்ய தேவந்தர் ஆதாம் முழு உலகத்து கொடு. அவன் ஆஸ்தி முழுக்க சொந்தங்க. அதாங்க அதனுடைய அர்த்தம். பிசாசு பரம பாவி. இந்த உலகத்தை ஆதாம் பிச்சுட்டான். அந்த உலகத்தின் அதிபதியா இருந்தான். இந்த பிசாசுக்கு இந்த 3ஆம் நாள் இயேசு எப்படி இந்த உலகத்தை வாங்கினா தெரியுமா? பரம பாவி பிசாசு. பிதாவே இப்படி ஜீவ சர்ற ஜீவன் ஆதாம் ஜீவ உலக ஜீவமான கொடுத்த 3 நாள் பாவண்டு வந்து பிசாசு இந்த உலகம் இன்னைக்கு இயேசு சொந்தங்க. கல்வா செல்விக்கு அப்புறம் பிதாவாகிய தேவனுக்கு சொந்தம். அது மலையை நோட்டி எழுதி பிடிக்கல. இயேசு சுசர் இயேசு ரத்தத்தை கைவிட்ட பிதா காட்டு குடித்து 6 லிட்டர் ரத்தத்தை அந்த 6 லிட்டர் ரத்தத்தை உங்ககிட்ட குத்துக்கிறாரு. இயேசு ஜீவ சொல்ற ஜீவன இயேசு எல்லாம் குத்திருக்கிறாரு உனக்கு.
அதை தேவனுக்கு ஒரு சபிக்கிறவன் நிந்திக்கிறது முடு குத்து பத்தியதை கொடு பாவிங்களுடைய ஆசை வரும். அப்படிதான் கானான் தேசம் வாழ் யோசுவாவுக்கு வந்தது. யோசுவா எல்லாருக்கும் பங்கிட்டான். அதில் கட்டாத வீடு வானல் பாலும் தேனும் நலமும் மகிமையும் கனவும் வீடு தோப்பு துறவு எல்லையே என்னது வஸ்துக்கள் என்னாக மகிமையான வீடுகள் வானல கட்டடங்கள் எல்லாம் சோதிச்சாங்க கானான் தேசத்துக்கு. யோசுவா டப்பு வச்சுட்டு இல்லைங்க, விசுவாசம் பைதட்டாட்டு தேவன் தனக்கு ஆதாம் பரலோகத்தை கொடுக்குறது. காணா சிதறி ஓடுறாங்க. இந்த கானான் தேசத்தையே சுதந்திரிக்கிறான். அதனால பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து உங்கள் தேவனாய் கத்தர். ஆமா, பாவுண்டு மரம் பிரித்து எடுக்கணும். பாவுண்டு மரத்துல இருந்தா ஒண்ணுமே நடக்காதுங்க. அது பிஷா அடிக்கிறது நொறுக்குதுமா தான் இருக்கும். எகிப்தில் ஜீவனை கசப்பாக்குற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. நன்மை தீமை வட்டத்தில் இருக்காது. அதான் நம்ம அம்மா ஏவாள் செய்தா. நன்மை தீமை நல்லவன் கெட்டவனா இருக்காது. சுயநீதி அநீதி சாகவே சாவா. சுயநீதிக்கார அநீதிக்கார ஜீவ மார்க்கனாயிரு. சபிக்கணும் ஆசிரி பகைக்குள் நன்மை செய் சத்துரு தேவ இயேசு சாப்பிட பரலோகத்தை குத்துரு. தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முடிவுகளுக்கு கூட இடைவிடாம கூட எக்காது விடு. 2024 ஜனவரி 1 இன்னைக்கு வருஷம் இது பாவட்டு மன பசுத்தாக தேவன் ஒரு பணி செய்வார்கள். கேரண்டி எல்லா பாவத்தையும் வந்து பிசாசு கேரண்டியாக திறந்து கொண்டு தான் தான் இருக்காரு. அது எகிப்து வாழ்க்கையாகவே இருக்கும். 2024 2023 ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஆனால் 2024 இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிழில் பங்கெடுக்க நீ கிறிஸ்துக்குள்ளே வா. அந்த கிறிஸ்து தேவன் இது வந்து பரலோக எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு குத்திக்கிட்டே இரு. அதான் விசாரிக்கிறது. நீ கிறிஸ்துவோடு கிறிஸ்து ஜனங்களை விசாரித்து தேவனிட்டு நல்லமே இயேசு பருவத்தில் கொடுக்குன்னா பிசாசு ஒரு பாவத்தை மணி உனக்கும் காட்டும், மனைவி பிள்ளைங்களுக்கு போறதெல்லாம் காட்டி. அது பிசாசு விசாரணை. நீயும் சபிக்கப்பட்ட உலகம் சபிக்கப்படும். உன்னால கிறிஸ்து தேவனித்து இதில் தேவன் தரம் கூடுவதற்கு தான் நீ ஆசை போறதை இயேசு தேவன் மூடு எல்லாத்தையும் அவங்களும் ஆஸ்வதிக்கப்படும். அதுதான் கிறிஸ்துவ, அதுதான் கானான் தேச வாழ்வு. பாவில் வாசி நீதிமான் கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். இதோடு கூட முடிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த 2024 நியூ இயர் ஆண்டவரே, இந்த செய்தியை FGC வெள்ளூர் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தி எடுத்துள்ளது செய்து பண்ணுங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாக கிறிஸ்திய சொல்ல மீட்பை கொண்டு நீதிமாக ஆக்கப்படுறாங்க. அந்த கிறிஸ்தியஸ் இருக்கிறாருங்க. அவனுக்கு பிசாசு அந்த உலகத்துக்கு இருக்கானா ஏசு இல்லாமல் இருக்கிறாரு. நீ பாவத்தோடு சாபத்தோடு வறுமையோடு தரித்திரத்தோடு பாதாளத்தோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் உன்னை விசாரிக்கிறார். வருத்தப்பட்டு எல்லாம் எங்கிட்ட வாழ்றாரு. ஏவாளு ஏதே தோட்டத்தை பிசாசு கொண்ட மாதிரி இயேசு கூப்பிடாரு. நானே ஜீவப்ப இந்த அப்பத்தில் திராட்சசம் பானமனை ஜீவ வித்தது. அது இயேசு சாமண்ட வாக்கத்துக்கு பரலோகமே இல்லை. பாவமணி எல்லையற்ற ஐஸ்வர்ய சமாதானம். அதை போய் தேவனுக்கு ஆதாம் உரு உலகக்கூடிய இடைவிடாம கூட எக்காது சொதுவாக உறுதியா நெல்லு. பாவட்டு மனு கத்தர் விசாரிக்கிற தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிறது. அது பாலும் தேனும் நலமும் வெகுவும் நிறைந்த தேசம். அது கல்லுகள் என்ன ஒரு வசனா போய் வாய் எச்சு உருது. இல்லையா? தேனு பால் தேனு மகிமை ஒரு திராட்சை சாட்டம் கட்டாத வீடு நடாத தோப்பு மகிமைக்கான அந்த வசனம். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடுவான். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியிலே உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எகிப்து சிறையிலிருந்து விடுதலையாகி செங்கடல் யோர்தான் எல்லாம் எரிகோட்டம் தரமட்டமாகி பாலும் தேனு ஓடுக விசாலமாகி கிறிஸ்துவை தேவன் தனக்கு அதாவது முழு உலகத்துக்கு நீ கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் 2024 மகிமையான ஆண்டா இருக்கணும், ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டா இருக்கணும், கிருபையும் மகிமையும் வல்லமையும் நிறைந்த ஆண்டா இருக்க வேண்டும். பாருங்க, உபாகம் 8ஆம் அதிகாரம் ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உபாகம் 8:6 ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் யார்? இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அதான் இயேசுதான் வழி. இல்லைன்னா பொல்லாத பாவமே, பாவத்தின் சம்பளமான பிசாசு வழி, நன்மத்தேம வழி. ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊட்டுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒளிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம்.
அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் உனக்கு குறைவில்லாப்படாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்படும் மலைகளும் உள்ளமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அவன் மந்திராதவரை மந்தினா பிசாசு ரெடியா நிற்பான். ஏவாளு ஏதேத்தோடு ஜீவ வச்சிருக்கையே மறந்தா பிசாசு ரெடியா இருக்கான். வான்ட்டான் சாப்பிடும்ட்டான். இன்னைக்கு வரையும் ஏவாளு பிசாசா தாங்கிறான். நன்மை தீமை அறிவதாங்க. இன்னைக்கு 2024 உலகம் உள்ள ஏவாளா தாங்கிறான். நன்மை தீமை புருஷன் அவனும் நன்மை தீமையா தாங்க. நன்மார்க்க துன்மார்க்கா தாங்கிறான். ஜீவ வார்த்தை அப்படின்னு என்னன்னே தெரியல. அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் என்ன எப்போ பார்த்தாலும் ஜீவனே பேச கேள்வி. அந்த செய்தியை பறக்க கேள்வியா 1000 கணக்கில் செய்தி பதிவு. ஃபேஸ்புக்கில் போ, யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர், எஃப்ஜிசி வெல்லூர், துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணு. ஏராளம் செய்திகள் கூட ஜோவியை ஜீவன் செய்தி கேட்க ஆத்மா இன்பகரமாக கான்ஃபிடன்ஸாக தைரியம் இருக்கும். தேவன் தனக்கு அவதானம் முடியே செஞ்சு எதிர்காலம் நல்லா தான் யாருக்கும் இல்லை. நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு எதிர்காலம் டேஞ்சர் அது திருடுறது கொண்டதாக முடிவு பாதாளம் ஒரே வியாதி வறுமை தத்திரமாக தான் வாழ்க்கை ஃபுல்லாக. அதனால் ஜெபம் எல்லாருமே கொடுக்குது. அது கோதுமை வார்கோதுமை திராட்சை செடியும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒளிவை மரங்கள் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிகளும் ஒன்றும் குறையப்படாதமான தேசம். அது கல்லுகள் இருப்பார்கள் செம்பு வெட்டி எடுக்கப்பட்டது மலைகளும் உள்ள தேசம். ஆயால் நீ புசித்து திருப்தி அடைந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்கு அவரை ஸ்தோத்திரிக்க கிடையாது. தேன் உருது எச்சு ஊருக்கு இதெல்லாம் படிக்கும்போது ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வச்சுக்கிறாரு. ஆமாம், வறட்சி வனாந்திரம் வியாதி வறுமை இது இல்லைங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அது இல்லை. அதெல்லாம் சிலுவையில் ஏற்றுட்டு நல்ல ஆசுவாதம் ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெயத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாரம் வந்து முடிவுகளுக்கு கூட வாழ்நாள்லாம் கூட இடைவிடாமல் கூட எக்காலத்து கூட சோர்ந்து போகாம கூட பாவட்டும் மனம் ஓடிவிடும். பசுத்தாவை ஊற்றப்படும். பசுதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த ஜனவரி 1ஆம் தேதி 2024 நியூ இயர் சர்வீஸில் இந்த எஃப்ஜிசி வெல்லூர் ஆண்டு பரிபூர்ண ஜீவன் சபையில் கொடுத்த இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, நான் ஆதாம் அல்ல, நன்மை தீமை அறியத்தக்க கனி அல்ல, அது தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறதல்ல. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஜீவ விச்சத்துக்கணி. அவர் தேவநீதி உயிர்த்தெழுமார். என் பிதா ஜீவனுடைய குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவனுடைய அந்த ஜீவன் இயேசு தாவோட பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை ஏன் பேர் சொல்லி பிதா குமார் ஆதாம் உனக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் 365 நாள் கொடுக்குறேன். வாழ் நித்தியமாய் கொடுக்கிறேன். பாவம் பசுத்தாக ஊற்றப்பட்டோம். பாலும் தேனும் நலம் விஷாலமான வாழ்க்கை உண்டாகிற தேவதை பணிவிடை செய்கிட்டே தான். சபித்தாலும் நிந்தித்தாலும் பகைத்தாலும் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தர காதம் வாழ்நாள்லாம் கொடுக்க இடைவிழா எக்காலும் பாவட்டுமான பசுத்தாக ஊற்றப்பட உலகத்துக்கு ஒளியாக இருக்க பூமிக்கு உப்பாக இருக்குது. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. ஒரு மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். 2024 கதை 800 கோடிக்கு அதிகமாக இருக்கிற எல்லா ஆதாம்களை நன்மை தேவங்க தேவன் தர கொடுத்து எல்லாம் அசுத்தாக இருக்குது. ஒரே எகிப்து வாழ்க்கையாகுது. ஜீவனை கசமாக திருடுறது கொண்டதாகி வியாதி வறுமை தரித்திரம் உபச்சாரம் பேச்சம் கொள்ள வருவ தரித்திரம் அகாலம் மரணம் ஆபத்து விபத்து கொள்ளை நோய் பலவிதமான வியாதிகள் வறுமை தரித்திரம் இந்த உலகத்தில் இயேசு ஜீவன் பரிவு தேவன் ஆதாம் 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு தேவனை அவன் இலக்கத்தக்க தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்க வாழ்நாளங்கள் ஒரு இடைவிழாம் கொடுக்க ஏற்காலம் நிதி கொடுக்க பசுத்த கிராமங்களில் பட்டண தேசம் ஊற்றப்பட எகிப்து சரி நீங்க ஆண்டவர் காணான் தேச வாழ்க்கை மாம்சமானி அவர் உண்டாக பாலும் தேவனோடு நல்ல விஷாலமான வாழ்க்கை முடிகிறதோடு முடியாதோடு பிதாவாகிய தேவனத்தின் அன்பு அதுக்கப்புறம் ஆதாம் வந்து முழு அன்புகிற வாழ்நாள் மாம்சமானி அவர் இடைவிடாமல் எக்காலத்தை ஒப்புடுகிற அந்த செய்திக்கு ஒவ்வொரு ஒப்புடுகிறாங்க தாய். ஒரு மாபெரும் எழுப்பிலை நீ கொண்டு வரும்படி ஜெபிக்கிற தாய். எழுப்பிலை கொண்டு வருகிறாய் நன்றி செலுத்துகிறதா. நீரே திராட்சை செடி மாம்சமானி அவர் கொடிகளாக இருக்காங்க. அது இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள் இடைவிடாமல் எக்காவது பசுத்தை ஊட்டப்பட்ட தேவத்தை பணிவிடை செய்ய ஒரு மாபெரும் 2024 கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறதாவே. அப்படி நீ சேர்க்காய் நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடந்து ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு
இந்த செய்தியை நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் இருக்குது, எம்ஜிசி வெல்லுன்னு ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி நாள் இப்போ பங்கு பெறணும். என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. அநேக செய்திகளை 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். எங்கும் கேட்டினால் விலையேறப்பட்ட சத்தியங்களை நான் போதித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை முழுமையாக கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஆதாமுக்குள் இருந்தால் பாவத்தின் சம்பளமான அட்ரஸ் கேட்டு கிறிஸ்துக்குள் தான். கிறிஸ்துவ தேவத்தை ஆதாம் முழுவதும் பசுத்த தேவதை அட்ரஸ் பாலும் தேடு கொடுக்கிற நல்ல விசாலமான வாழ்க்கை உருவார். இந்த தேசம் வருடத்தின் துவக்கம் முடிவு பெறும் விசாரிக்கிறதே தான் கண் அவர் மேல் வைக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. நானே திராட்சத்தை நீங்கள் கூடிய ஒருவனில் அவர் வார்த்தை நிறைந்ததால் மிகுந்த கனியில் கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயம் நீங்கள் அவர்களும் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வார்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மாவட்ட ஏப்பில் கொண்டு வருவாராக. 2024 ஜனவரி 1 நியூ இயர் செய்தியை, புது வருட செய்தியை, 2024 புத்தாண்டு செய்தியை தேவன் ஆஸ்வதித்து நன்றி செலுத்துகிறவங்க தான் மாபெரிய ஏப்பில் கொண்டு வருக்காய். நன்றி செலுத்து. இயேசு நாமத்தை எல்லா ஜெபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தரைக்கு காணிக்கை செலுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த நம்முடைய கடமை. நீங்கள் காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த செய்தியின் மூலமாக நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே ஆன் பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின்படியே உங்களை நடத்துவாராக. உபாகம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.